வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மொத்தம் 234 தொகுதியில் ஏப்ரல் 23 தேர்தல் நடந்தது. மே 4 எண்ணியாச்சு. எத்தனையோ சொன்னாங்க, தனியார் கருத்து கணிப்பு நிறுவனங்கள், ஒரு 8-9 நிறுவனங்கள். ஆனால் அதில் இந்தியன் டுடே அவங்களுடைய ஆக்சிஸ் போல் மட்டும்தான் கரெக்டாக ஏகதேசம் புரிஞ்சிருக்கு. இந்தியா டுடே ஆக்சிஸ் போல் 98 to 120 என்னமோ சொன்னாங்க, ஏகதேசம் கரெக்டாக உட்காந்துருக்கு. ஆனால் மற்ற எத்தனையோ பேர் இந்த கருத்து கணிப்பு வெளியிட்டாங்க. ஒரு சாமியார் கூட வெளியிட்டார். அவர் 42-40 இடங்களில் தாவேக்க எதிர்க்கட்சியாக அமரும்னு சொன்னார். மற்றபடி அவர் கூட சரியான ஒரு கருத்து கணிப்பை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லவில்லை. இந்த மாதிரி கருத்து கணிப்பு என்பது இனி வரும் காலங்களில் ரொம்ப நம்பக்கூடிய விஷயமா இருக்குமா அப்படிங்கிறது ரொம்ப இந்த ஒரு தேர்தலில் எல்லோருக்குமே சந்தேக உணர்வை ஏற்படுத்திடுச்சு. ஏன்னா எல்லாருமே திமுக வெற்றி அடையும், திமுக வெற்றி அடையும், திமுக 125 இடம், திமுக 145 இடம். ஒரு ஆள் கூட வாயால் சொல்லாத ஆளே கிடையாது. அந்த இந்திய டுடே ஆக்சிஸ் அந்த ஒரு போல் அந்த கருத்து கணிப்பு மட்டும்தான். மற்றபடி எல்லாருமே ஒரே கோரஸான ஒரு அந்த பேச்சு தான். ஆனால் அதுக்கு நேரு தலைகீழாக மாறிவிட்டது. தாவேகா இன்று தனிப்பெரும் கட்சியாக உருவாகி 107 இடங்களில் வெற்றி பெற்றாச்சு. அதே மாதிரி திமுகவை பொறுத்த வரைக்கும் 74 இடங்கள், 120 ஜெயிக்கும், 140 ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, அதே மாதிரி அதிமுக 53, அதை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துக்கு வருவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்தாச்சு. மற்றபடி தாவேகாவை பொறுத்தவரை என்ன 15 சீட்டு வரும்பா, 20 சீட்டு வரும், அவ்வளோதான். ஆனால் ஒரே ஒரு போல் மட்டும் சொன்னாங்க, ஒரு 45 to 60 சீட்டு வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி தாவேகாவை பெரிதாக கருத்து கணிப்புக்குள் கொண்டு வந்தவர்கள் யாரும் கிடையாது. ஒரு திணிப்புக்கு பண்ணால் கூட அதில் கூட தாவேகாவோட பேரே கிடையாது. ஆனால் எல்லாவற்றையுமே மீறி உடைத்து எரிந்து விட்டு தாவேகா 107 இடங்களை இன்னைக்கு பிடிச்சிருக்காங்க. சட்டமன்ற தொகுதியில் 234 தொகுதியில் 107 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. மற்றபடி இது எதிர்பாராத ஒரு வெற்றி, திடீர் வெற்றி என்று கூட சொல்லலாம். ரைட், இவர்களுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? திமுகலாம் பழுத்த கட்சி, அதிமுக பழுத்த கட்சி. ஆமாம், திமுக ஸ்டார்ட் ஆகி ஒரு 70 சில்லற வருஷம் ஆச்சு. அது ஒரு 54 சில்லற அதிமுக. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் 2 வருஷம், ஆமாம் 2 வருஷம் கூட முடியலன்னு நினைக்கிறேன். அவள் சின்ன குழந்தை, நேற்று பிறந்த குழந்தை தாவேகா. திமுகவை பொறுத்த வரைக்கும் அது கொள்ளு தாத்தா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தாத்தான்னு சொல்லலாம். அவ்வளோ லாங் வித்தியாசம் இருக்கு. ஆனால் அந்த கட்சிகளையெல்லாம் உடைத்து எரிந்து தள்ளிவிட்டு இன்னைக்கு தாவேகா தவழ்ந்து முன்னால் வந்ததா இல்லை ஓடோடி முன்னால் வந்ததா அப்படின்னு பார்க்கின்ற பொழுது தவழ்ந்தும் வரவில்லை, அவர்கள் ஓடியும் வரவில்லை. மாறாக ஏதோ ஒரு பார்வையின் மோகத்தின் வெளிப்பாடு, அவர்கள் முன்னால் தள்ளப்பட்டார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். அவர்களுடைய சொந்த மிகப்பெரிய ஒரு முயற்சியால் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. தாவேகாவுடைய வெற்றி மக்கள் ஓட்டு போட்டார்கள், அவ்வளோதான். அது எதன் அடிப்படையில்? ஆரம்பம் சினிமா மோகத்தின் அடிப்படை, அது கன்ஃபார்ம். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் விஜய் அப்படிங்கிற ஒரே நபர் தான், மற்ற யாருக்குமே இது கிடையாது. அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய தாவேகா வேட்பாளர்கள் மிக உயர்வானவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், பகுத்தறிவாளர்கள், படித்தவர்கள், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இருக்கிறாங்க 2 ஒருத்தவங்க, அதுலேயும் பாலியல் குற்றவாளிகள். மற்றபடி பல குற்றம் செய்த, இன்றைக்கி கோர்ட்டில் கேஸ் இருக்கக்கூடிய நபர்கள், போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஊழல் நிறைய அந்த கட்சியில் இருக்குது தாவேகாவில்.
பணத்தை கொடுத்து தான் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. புஷி ஆனந்த் ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டை சம்பாரிச்சார் இந்த வகையில். அதன் அடிப்படையில் வந்து புஷி ஆனந்த் சம்மந்தப்பட்ட வகையில் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி ஆமாம் ஒரு எதிர்பாராத ஒரு வெற்றி. அதன் அடிப்படையில் காசு கொடுத்து வந்ததாகத்தான் அன்றைக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தகவல். அப்படிங்கிறப்ப அது மிகப்பெரிய ஒரு ஊழல் இல்லாத கட்சியெல்லாம் சொல்லவே முடியாது. தாவேகா பொறுத்த வரைக்கும் மக்கள் புஷ் பண்ணி விட்டாங்க. அதன் அடிப்படையில் தவழ்ந்தும் வராமலும் முன்னால் ஓடியும் வராமலும் ஆமாம் ஒரு மாய பிம்பமாக இன்றைக்கி தாவேகா வந்து மிகப்பெரிய ஒரு கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. இதையெல்லாம் விட என்ன ஒரு இன்னொரு காரணங்கள் சொல்லக்கூடிய ஒரு 5-6 காரணம் அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் விஜயை வந்து ரொம்ப அசால்ட்டாக விட்டுட்டாங்க. என்ன அந்த கட்சியெல்லாம் ஒரு ஜெயிக்குமாப்பா? ஏன்னா இதுக்கு முன்னால் 2-3 பேர் கட்சியை ஆரம்பித்து ஒன்று காணாமல் போய்விட்டார், கமல்ஹாசன், சரத்குமார். அதனால் வந்து இதுவும் அந்த கேஸ் தான் அப்படின்னு விட்டாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நிலைக்காது. மற்றபடி அடுத்த தேர்தல்லையே அடுத்த தேர்தல் முடிஞ்சோன்னா அடுத்ததுலேயே அவர் நடிக்க போகிறாரு போட்டு ரொம்ப அசால்ட்டாக விட்டுட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி திமுகவினுடைய திட்டங்கள் வந்து நிறையா அவங்க செஞ்சாங்க. இந்த திட்டங்கள் ஒன்று போதும்ப்பா, நாங்கள் மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி விடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை. ஆனால் அந்த நம்பிக்கையை தான் சிதைக்கும் வண்ணமாக இன்னைக்கு வந்து விஜயனுடைய வெற்றி அமைந்து விட்டது. திருச்சி கிழக்குலேயும் வெற்றி, பெரம்பூர்லேயும் வெற்றி. ஆமாம், அப்படிங்கிறப்ப 107 அப்படிங்கிறப்ப அதில் அவர் ஒன்று எப்படி ராஜினாமா பண்ணி ஆகணும். அப்போ 106, அப்போ மொத்தம் தேவைப்படுற 118 சீட்டு. அப்போ 106 ஒரு 12 118, எப்படி ஒரு 5-6 சீட்டு தேவைப்படும். எப்படியும் ஒரு அது ஒரு 12 ஒரு 5 ஒரு 17 15 ஒரு எம்எல்ஏக்கெல்லாம் மீண்டும் தேவைப்படக்கூடிய சூழல் இருந்தால் தான் அந்த கட்சி வந்து ஆட்சி அமைக்க முடியும். இல்லாவிட்டால் தொங்கு சட்டமன்றம் அமையக்கூடிய ஒரு சூழல். அதிலிருந்து இந்த அளவுக்கு ஒரு பிறருடைய கட்சி அதிமுக திமுக கான்செப்டில் எந்த அளவுக்கு இறங்கி வருகிறார்கள் என்பதெல்லாம் தெரியவில்லை. அந்த இறங்கி வருவதற்கு முன்னால் இவர்கள் அதிமுக திமுக விஜயினுடைய பேச்சுக்களை வந்து அசால்ட்டாக விடாமல் இருந்து தான் இந்த அளவுக்கு வந்திருக்கிறாரு. அதான் நம்ம பார்க்கக்கூடிய. அதே நேரத்தில் அவர் திமுகவை தீய சக்தி அப்படின்னு பேசுகிறார் விஜய். அதே மாதிரி தாவேகாவை இவர்கள் வேறு மோசமான சக்தி, மற்றபடி வந்து வேறு விதமாக பேசாமல் அப்படி விட்டுட்டாங்க. அதே மாதிரி 41 பேர் இறந்த வகையில் கரூர்லேயும் அப்படி தப்பிக்க விட்டாச்சு. அது வந்து அவர்கள் நினைத்தது வேறு. தப்பிச்சா இவர் விஜய் அரெஸ்ட் பண்ணி வச்சோம்னா அது மிகப்பெரிய ஒரு சும்மாவாது இவங்க போராட்டம் பண்ணுவாங்க, அங்கே எரிப்பாங்க இங்கே எரிப்பாங்க. அதன் அடிப்படையில் என்னாகும், இன்னும் அவருக்கு வந்து வேல்யூபிள் அதிகமாகும். இப்போ நம்மளே தூக்கி விட்ட மாதிரி ஆயிரும் அப்படின்னு நினச்சாங்க. அந்த நினைப்பு தான் இன்றைக்கி தவறாக வந்திருக்கு. அன்றைக்கே வந்து 41 பேர் இறந்ததுக்கு கரூரில் விஜயை வந்து கைது செய்து வைத்திருந்து அது சம்பந்தமாக ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தா கட்டாயமாக மக்கள் அதை வேறு விதமாக எடுத்திருப்பார்கள். ஆமாம், அதுதான் வந்து திமுக செய்த மிகப்பெரிய ஒரு தவறு. மற்றபடி வந்து விஜயை பொறுத்த வரைக்கும் எல்லா திட்டங்களுமே வந்து அவர் வந்து திட்டமிட்டு செய்தார் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அசால்ட்டாக செஞ்சார், அசால்ட்டாக போனார். மற்றபடி பேச்சுக்களில் கூட மிக பிடிப்பான பேச்சுக்கள் அப்படின்னா சொல்லவே முடியாது. அதே மாதிரி தான் குழந்தைகள்கிட்ட வந்து பேசினார். இந்த மாதிரி வந்து குழந்தைகள் வந்து நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு சொல்லுங்கள், அக்காவுக்கு சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் சொல்லுங்கள், விசிலுக்கு ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்னு போட்டு சொன்னார். அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி அது ஒரு ரூட்டு போயிட்டுருக்கு. பெரியவர்கள் சம்மந்தம் சொன்னாங்க. அதாவது ஓட்டு போட்டுட்டு வந்து அடுத்த நாளே ஒருத்தர் சொன்னார், ஆமாம் எதுக்குங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் என்றைக்குமே குறிப்பிட்ட கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன், திமுக தான் ஓட்டு போடுவேன். ஆனால் என் பேரை சொன்னால், என் பேத்தி சொன்னான், அப்புறம் என் தங்கச்சி பேரன் ஒருத்தாங்க இருந்த அக்கா பையன் என்னமோ சொல்கிறார். அவர் பாட்டுக்கு 2-3 விஷயம் சொல்கிறார். ஆமாம், மெட்ராஸ் பாஷையில் பேசுனா எனக்கு புரியல. அவங்க சொன்னாங்க போட்டு நான் வந்து விசிலுக்கு போட்டேன் அப்படிங்கிறார். போட்டுட்டாங்க, ஏப்ரல் 23 போட்டுட்டாங்க. ஆனால் ஏப்ரல் 24 25 சில பேர் வந்து அதை கைசேதமாக நினைத்து கவலைப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இன்றைக்கி போயிட்டு கண்கூடாகவும் சில பேரை பார்க்கக்கூடிய சூழலாக இருந்துகிட்ருக்கு.
அதே மாதிரி வந்து மற்ற இடங்களில் வந்து வந்திருக்கலாம், சென்னை, கோவை, நெல்லை எழுச்சியாக இருக்கலாம், மற்றபடி திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம். ஆனால் கரூரில் வரவே இல்லை. அந்த அளவுக்கு எழுச்சியில் 3ஆம் இடத்தில் தாவேக்கா. காரணம் அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குது. கரூரில் 41 பேர் இறந்த ஒரு விஷயம் வந்து எஃபெக்ட் இருக்குது. அந்த எஃபெக்டை வந்து திமுக வேறு விதமாக நினைத்து கொண்டது. ஆளை புஷ் பண்ணோமா வேறு மாதிரி ஜம்ப் ஆயிடுவார். அதனால் வந்து நமக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு நினச்சாரு. அவர் என்ன நினச்சாரோ அதுதான் இன்னைக்கு திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி திமுகவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியாக பரப்புரை பண்ணாங்களே ஒழிய மற்றபடி இன்ஸ்டாகிராம், மற்றபடி குடும்பத்துக்கு உள்ளே சென்று அவங்க பண்ணலை. ஆனால் இவங்க பண்ணினாங்க. ஏன்னா இருக்கக்கூடிய சின்ன பசங்க தானே, அப்படிங்கிற அக்கா போட்டு தங்கச்சி கூட உள்ளே போக முடியும். திமுகவை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய மனிதர்கள். அதனால் வந்து ஒரு விஷயத்தை பாஸ் பண்ண தான் முடியுமே ஒழிய அவர் எந்த அளவுக்கு செயல்பட்டார்கள் அப்படிங்கிறத செக் பண்ணவெல்லாம் முடியாது. அதனால் வந்து பார்த்தாங்க, அவங்க தாவேக்காவை போட்டு அக்கா தங்கச்சி அம்மான்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் போடுன்னு சொல்லி போட்டு பண்ணி விட்டாங்க. அதன் அடிப்படையில் எழுந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான் தாவேக்காவுக்கு. அதே நேரத்தில் பெண்கள் ஓட்டு அதிகம். எம்ஜிஆரை போன்று அவர் தாய்க்குளமே அப்படின்னாரு. அதே மாதிரி பெண்கள் ஓட்டு அக்கா மாரே தங்கை மாரே சொல்லி போட்டு பேசுகிற வகையில் குழந்தைகளுடைய ஓட்டும் அதிகமாக போயிருந்தேன். அதே மாதிரி பெண்கள் ஓட்டு திமுகவுக்கும் கொஞ்சம் அதிகமாக, ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்த அளவுக்கு விழாவிட்டால் கொஞ்சம் தான் விடியல் பயணம், மற்றபடி வந்து கலைஞர் உரிமைத்தொகை சொல்லிட்டு ஏகப்பட்டது அதன் அடிப்படையில் வந்திருந்தாலுமே கூட பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆமாம் கடைசி நேரத்தில் மனம் மாறிவிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இதில் வந்திருக்கு. ஆண்களை எந்த அளவுக்கு நம்ப வேண்டுமோ அதை நம்பாமல் திமுக பெண்களை நம்பியது. பெண்களுக்கென்று சில ஒரு திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க, ஓகே தான். ஆனால் அதை வாங்கிய பெண்கள் நன்றியோடு நன்றி கடனாக திமுக வாக்களித்தார்களா அப்படின்னா மிகப்பெரிய ஒரு சந்தேகம். குளத்தூர்லேயே மு.க. ஸ்டாலினே தோல்விதான். குளத்தூர் வந்து குட்டி சிங்கப்பூர் மாதிரி இருக்கும் இன்னைக்கு போனாலும். அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான செயல் திட்டங்கள். வாரத்தில் 2 நாள் 3 நாள் இந்த தொகுதியில் தான் இருப்பார். என்னதான் முதலமைச்சராக இருந்தாலும் தொகுதி அது நம்ம காப்பாற்றிக்கணும் இல்லையா? ஆமாம். அதனால் வந்து நீங்கள் பாருங்கள், ஒட்டஞ்சத்திரத்தில் 7வது முறையாக சக்கரபாணி வந்திருக்கார். எங்கள் தொகுதி தான் அது 7வது முறையாக இருந்தாலும் அவர் உணவுத்துறை அமைச்சராக இருந்தால் அப்பப்போ வந்து எங்கள் தொகுதிக்கெலாம் எங்கள் ஊருக்கெலாம் வந்து என்னென்ன தேவை கரெக்டாக செஞ்சுட்டு போயிடுவார். அதில் சக்கரபாணி வெற்றி அடைந்து விட்டார். ஆனால் மு.க. ஸ்டாலின் தோல்வி அடைந்து விட்டார். அதான் உண்மை. அதன் அடிப்படையில் வந்து பெண்களை வந்து அதிகமாக இன்றைய அரசியல் கட்சிகள் நம்புகிறாங்க. அந்த வகையில் வந்து பெண்களும் வாங்கிக்கிட்டு ஓட்டு போடாமல் ஏமாற்றி விடுகிறார்கள் அப்படிங்கிற தகவலும் இதில் வந்திருக்கு. அதே மாதிரி இதெல்லாம் இப்போ இதை பொறுத்தவரை விஜய்க்கு மட்டுமே கிடைத்த வெற்றி. அதிமுக வேட்பாளர் மற்ற ஷோ யாருமே கிடையாது. அதே நேரத்தில் தொங்கு சட்டமன்றமாக அமைந்துடுச்சு இல்லையா? அதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது திமுகவுக்கும் பெரும்பான்மை இல்லை, அதிமுகவும் அதிக பெரும்பான்மை இல்லை, தாவேக்காவுக்கும் அதிக பெரும்பான்மை இல்லை. அப்படிங்கிறப்ப என்ன ஆச்சு, மக்களுடைய அந்த நடுக்கம் அதில் தெரியும். எல்லாம் புரிஞ்சுக்கணும். அதிக பெரும்பான்மை ஏதோ ஒன்று தூக்கி விட்டுருப்பாங்க ஒரே ஒரு கருத்தின் அடிப்படையில். ஆனால் இதில் வந்து பணம் நிறையா விளையாண்டுச்சு இந்த தேர்தலில். அதனால் ஒரு ஆள்கிட்ட பணம் வாங்கிக்க வேண்டியது தேர்தலுக்காக. அப்புறம் இந்த பக்கம் திமுகவுடைய விடியல் திட்டங்கள், விடியல் பேருந்துகள், கலைஞர் உரிமை தொகை. அப்புறம் இந்த பக்கம் தாவேக்காவினுடைய சில அவங்க அமௌண்ட்டை உள்ள சொருகுனாங்க. ஒரு குறிப்பிட்ட தொகுதி நிறைய தொகுதி சொருகல. அதன் அடிப்படையிலையும் பார்க்கின்ற போது என்ன ஆகுது, மக்கள் வந்து யாருக்கடா ஓட்டு போடுறது அப்படின்னு தடுமாறி விட்டார்கள். அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் இது இருக்குது. அதனால தான் வந்து 107, 74, 53 இல்லாட்டி தட்டியிருப்பாங்கள்ல 120. அப்போ மக்களுடைய அந்த நடுக்கு முதல்ல கட்டாயமாக தெரியுது. ஆமாம். இப்போ என்ன ஆச்சு, மக்கள் எந்த அளவுக்கு நடுங்கினாங்களோ அந்த அளவுக்கு கட்சியினுடைய ஒரு ஜெயித்த ஒரு நிலைப்பாடும் நடுக்கமாகத்தான் இருக்கிறது. பொதுவாக இந்த பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை இல்லை, மக்களுடைய தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்றாலுமே கூட, மற்றபடி வந்து எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக வந்துட்டார் அப்படிங்கிற தகவல் இன்றைக்கி போயிருந்தாலுமே கூட எம்ஜிஆர் வேறு, விஜய் வேறு.
ஆமாம், எம்ஜிஆருடைய அனுபவம்லாம் அவருக்கு பத்தாது. எம்எல்ஏவாக இருந்தவர், எம்எல்சியாக இருந்தவர், அப்புறம் திமுகவுடைய பொருளாளராக இருந்தவர். ஏகப்பட்ட அனுபவங்களை வச்சு தான் அவர் கட்சி ஆரம்பித்தார். விஜய்க்கு எந்த அனுபவமே கிடையாது, ஜீரோ. சும்மா ரோடு ஷோ அப்படி கை காட்டினாரு, அதை பார்த்து ஓட்டு போட்டாங்க. இதான் விஷயம். ஆமாம், கையை காட்டினவுடனே ஓட்டு விழுங்குங்கிறது விஜய் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இதை வச்சு பின்னால் ஏகப்பட்ட கட்சிகள் அப்படின்னு ஆரம்பித்து பல நடிகர்கள் வரப்போகிறார்களா அப்படின்னு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, திமுகவை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக விஜயை அலட்சியமாக விட்டு விட்டார்கள். ஆமாம், அவர் வளர்ந்து விடுவாரோ அப்படிங்கிற அந்த பய உணர்வின் வெளிப்பாடாக கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டார்கள். அந்த கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்ட விஷயமே இன்று விஜயை வளர்த்து விட்டது. அதுதான் கண்கூடாக தெரிகின்ற மிகப்பெரிய உண்மை. வரும் காலங்களில் திமுகவை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு விஷயமெல்லாம் கிடையாது. அவர்கள் பார்க்காத தோல்வியும் இல்லை, அவர்கள் பார்க்காத வெற்றியும் கிடையாது. ஆனால் தாவேகாவை பொறுத்தவரை இது மிகப்பெரிய ஒரு அதிசயம் என்றாலுமே கூட துங்கு சட்டமன்றம். ஆமாம், அதனால் இதை சொல்லலாம், கடவுள் ஆமாம் மிகப்பெரிய ஒரு தாம்பூலத்தில் கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து பூட்டிட்டார், கையில் கொடுத்துட்டார், பெட்டியை கொடுத்துருக்கார். ஆனால் உள்ள பணம் இருக்குது, திறந்து எடுக்க முடியாது, சாவி இல்லை. அந்த கதை அதே மாதிரி தான். நல்ல சூப்பர் மட்டன் பிரியாணி. ஆமாம், மட்டன் பிரியாணியை கையில் மூடி எல்லாத்தையும் இழுத்து போட்டு மூடி கொடுத்தா எப்படி இருக்கும்? எப்படி சாப்பிட முடியும்? அதுவும் குருடராக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எப்படி சாப்பிட முடியும்? இதெல்லாம் ஒரு கற்பனையின் வெளிப்பாடு. அதன் அடிப்படையில் தாவேகாவுடைய நிலைப்பாடு, தாவேகா விஜயினுடைய நிலைப்பாடு இருக்கிறது. பார்ப்போம் வரும் காலங்களில் எந்த அளவுக்கு அமைய போகிறது அப்படிங்கிறது. ஆமாம், இனி வரும் காலங்களில் திமுக யார் வந்தாலும் சரி, ஆமாம், எதிர்கருத்துக்களை நம்ம பாஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆமாம், நம்மை மீறி ஒன்றும் நடக்காது அப்படிங்கிற அசால்ட்டும் இந்த தோல்விக்கு காரணம் என்பதை நாம் குறிப்பிட முடியும். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.